இன்றைக்கி தோட்டத்துக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தோட்டத்துக்குள்ளே போன உடனே பூச்செடியை பார்த்தோன்னே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு. லேடிஸ்க்கு பூனா கேட்கவா செய்யணும். அதே மாதிரி ரோஸ் பூ பார்த்தோன்னே பறிச்சிட்டேன். அதில் ஒரு ரோஸ் பார்த்திங்க அப்படின்னா உதிர்ந்துடுச்சு. அது வந்து 2 நாள் முன்னாடி பூத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் செம்பருத்தி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மல் செம்பருத்தியை விட இது கொஞ்சம் பெரிய செம்பருத்தி பூவாக இருக்குது. ஆனால் நாட்டுப்பூன்னு சொல்லி தான் வாங்கி வச்சோம். இது என்னங்கிறது தெரியல. அப்புறம் பாப்பா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து செரிப்பழம் கொண்டாரேன்னு சொல்லியிருந்தாலாம். பசங்களுக்கு வந்து ஏற்கனவே கொண்டு கொடுத்தா அவங்க சாப்பிட்டுட்டு அடுத்தும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவள் தேடி தேடி பார்த்தா அதில் ஒரு 5-6 பழம் தான் கிடச்சிச்சு. எல்லாமே வந்து நம்மளுக்கு காயாக இருக்குது. இன்னும் அது பழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அப்புறம் வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பூ பூத்துருக்கு. வாட்டர் ஆப்பிள் பூவை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அதான் க்ளோஸில் காமிச்சேன். அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டும் இருந்துச்சு. இந்த ஸ்டார் ஃப்ரூட் விட்டுட்டு போனோம் அப்படின்னா வந்து அணில் ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2ஐயும் பறிச்சிட்டேன். இது உப்பு வத்தல் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் வந்து நிறையா காய்க்க ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து மாங்காய் வந்து இப்போ சீசனுங்கிறதுனால எல்லா மரத்துலேயுமே பூவும் நிறையா இருக்குது, காயும் நிறையா இருக்குது. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ, முன்ன புண்ண தாண்டி பழக்கம் இல்லையே. பாப்பாவுக்கு மாமரத்தில் மாங்காயை பார்த்தோன்னே நானே போய் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏற முடியுமா பாப்பா அப்படின்னு சொன்னேன். ஏறிடுவோமான்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஏறிட்டு காயும் பறிச்சிட்டு வந்துட்டா. சுண்டைக்காய் வந்து இப்போ சீசனாக என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மரத்துலையுமே கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சு. சரி நம்ம வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குழம்புக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு தேவையான காயை மட்டும் பறிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால தோட்டத்துக்கு போக லேட் ஆகிடுச்சு. அதனால் பாகைக்காய் எல்லாமே பழுத்து போயிடுச்சு. கொஞ்சம் தான் காய் வந்து கிடச்சிச்சு. அப்புறம் எல்லாமே பழமாக இருந்துச்சு. சரி பழத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து பக்கத்தில் தூவி விட்டுட்டேன். அப்போ நம்மளுக்கு வந்து நிறைய இன்னும் கொடிகள் வந்து வரும். அதுக்கப்புறம் வாழைத்தாருமே நிறையா காய்ச்சிருக்கு. அதாவது இன்னும் வந்து விளைஞ்சி ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்புறம் தம்பி வீட்டில் வந்து கருவேப்பிலை கேட்டிருந்தாங்க. தம்பி ஒய்ஃப் வந்து கொண்டு வாங்கன்னு சொன்னால். இதில் ஒரு காமெடி என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அவள் கருவேப்பிலை கேட்டுட்டாலேன்னு சொல்லிட்டு மரத்தை வளைச்சி அவ்வளோத்தையும் நொடிச்சேன். வீட்டுக்கு வந்துட்டு எதுக்குமா என்ன எதுவும் தயார் பண்ண போறியா அப்படின்ட்டு போய் கொடுத்துட்டு கேட்டுட்டு வந்தேன். இல்லை நீ குழம்பு தாளிக்கிறதுக்கு தான் அப்படின்னா, அட இதுக்காகவா நான் ஒரு மரத்தையே உனக்கு உடச்சி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது பொடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். யாரும் பயந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருவேப்பிலையை பார்த்த உடனே நம்மளுக்கு வேப்பலை மாதிரி தோணுச்சு. அதான் கொஞ்சம் நேரம் பாப்பாட்ட விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் தோட்டத்தில் வந்து கிழங்கு சீசன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமே அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். அப்புறம் தேங்காய் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.